வணக்கம் சாய்ராம். முதல்ல நான் எப்படி ஷீரடிக்கு போனேன், அங்கே பாபா எனக்கு செஞ்ச அதிசயம், அதை பற்றி தான் சாய்ராம் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன் சாய்ராம். நான் ஷீரடிக்கு அப்பாவை நான் நேசித்த பிறகு ஷீரடிக்கு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தேன். ஃப்ளைட்டில் கூட முயற்சி எடுத்தேன் சாய்ராம். ஆனால் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இந்த நிகழ்ச்சி நான் இப்போ சொல்கிற நிகழ்ச்சி நான் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பாபாவை வணங்கிய பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் இந்த விஷயம், நடந்த விஷயம். நான் என்ன செஞ்சேன் சார், எங்கேயுமே முயற்சி பண்ணி எனக்கு டிக்கெட்டு கிடைக்காததுனால ரொம்ப வருத்தத்தோடு பாபா கிட்டே போயிட்டு கோயிலில் போயிட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர சாயிரம். வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது என் மகன் என்ன செஞ்சா, சின்ன பொண்ணு சிஸ்டமில் உக்காந்துட்டுருக்கா. அப்போ அவள் என்னை பார்த்து கேட்குறா, ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிட வேண்டிய நாழிகையில் உன்னை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவள் சொன்ன உடனே நான் என் பொண்ணை பேரை விட்டு கூப்பிட்டேன். என்னம்மா சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலைம்மா, ஓ பாபா தான் இன்னும் நமக்கு ஷீரடி போகிறதுக்கு அழைப்பு பாபா தரலை, நமக்கு இன்னும் அவர் கூப்பிடல நம்மளை அப்படின்னு நான் அமைதியாகிட்டேன் சாய்ராம். ஒரு நாள் என்ன செஞ்சேன், விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்கும், ஒரு பட்டுன்னு ஒரு அறை என் கன்னத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஷீரடிக்கு இன்னும் டிக்கெட் புக் பண்ணலையா அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தாக்கா என் பையன் தூங்கிட்டு இருக்கான். என் பையனை எழுப்பி கேட்டேன், என்னப்பா அம்மாவை எதனா எழுப்புனியான்னு. இல்லைம்மா, நான் ஏம்மா உன்னை எழுப்ப போகிறேன் அப்படின்னா. மறுபடியும் தூங்கிட்டேன். பட்டுன்னு ஒரு அறை, ஷீரடிக்கு டிக்கெட் புக் பண்ணலையான்னுட்டு. ஆனால் எந்திரிச்சு உக்காந்துட்டு, என்ன அது ஷீரடிக்கு டிக்கெட் புக் பண்ணலையான்னு பார்த்தா மணி 4:30 மணிக்கு நம்ம எங்கே போய் ஷீரடிக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, காலையில் விடியற் காலையில் 4:30 மணி. சரி, மறுபடியும் படுத்துட்டேன். மறுபடியும் ஒரு அறை, ஷீரடிக்கு டிக்கெட் புக் பண்ணலையா அப்படின்ட்டு. எந்திரிச்சு நான் செஞ்சேன், வீட்டிலேருந்து ஒரு 4000 ரூபா பணத்தை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு மகா தூங்கிட்டுருக்கா, வீட்டை பூட்டிக்கிட்டு பையனை கூப்பிட்டுக்கிட்டு சென்ட்ரல் போயிட்டேன். ட்ரெயினை பிடிச்சி சென்ட்ரல் போயிட்டேன். இறங்கிட்டு அங்கே இந்த டிக்கெட் புக் பண்ணுற கவுண்டர் எதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றிட்டுருக்கேன். அது கரெக்டாக 8 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நான் தான் காலையிலேயே போயிட்டேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே இருக்க போலீஸ்கார் கூப்பிட்டு கேட்டார், என்னம்மா ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், என்னம்மானார். இல்லைங்க, நான் ஷீரடி போகணும், டிக்கெட் புக் பண்ணோன்னு. ஏம்மா, நீ வந்த நேரத்துக்கு நின்றுந்தா நீ தான் ஆளாக இருப்ப, பாரு அங்கே லைன் எவ்வளோ நிற்குது பாரு அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னுட்டு போயிட்டு நின்று டிக்கெட் புக் பண்ண சாயிரம். டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு 213 போகிற டிக்கெட்டு. திரும்ப ஒரு நாள் விட்டு ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணேன், அது ஆர்ஏசி கிடச்சிது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நாட்கள் ஓடிட்டே இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் பெங்களூரில் ஒர்க் பண்ணார். நாளைக்கு ஷீரடிக்கு போகிறோன்னாக்கா முன்னன்னைக்கே அவர் வந்துட்டார். அவர் என்கிட்ட கேட்டார், வெயிட்டிங் லிஸ்ட்டு 213 இருக்குது, இங்கேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் எப்படி நம்ம போக முடியும், ஜென்ரலில் கூட டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகலையேன்னு கேட்டார். அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டது பாபா, நான் நின்றுக்கிட்டாவது போவேன். முதல்ல பாபா என்னை கூப்பிட்ருக்கார் ஷீரடிக்கு வான்ட்டு. இப்போ போய் நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணவும் முடியாது, பரவாயில்ல நாளைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் சாயரம் சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு வெள்ளை கலரில் ரொம்ப அழகான ரொம்ப அழகான ஒரு பைரவர் பெட்ரூம்லேருந்து வெளில வரார். அப்போது என் பையன் பொண்ணு பயந்துட்டு அம்மா நாயுமா நானும் விரட்டுறத போன்னு விரட்டும் பொழுது என்னை திரும்பி ஒரு முறைச்சது. என்னடா அந்த நாய் முறைக்குது, நம்மளை கடிக்கும் மாதிரி வருது அப்படின்ட்டு போனால் பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் போய் உக்காந்துக்குச்சு, அவங்க காலுக்கு அடியில் போய் உக்காந்துக்குச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து எங்களையே முறைச்சி பார்த்துட்டு வெளியில் போச்சு சாயிரம். என் பையனை சொன்னேன், போப்பா பின்னாலேயே போகுது, எங்கே போகுதுன்னு பாருன்னா வெளில போனதுமே மறைஞ்சிச்சு. உண்மையாலுமே எனக்கு தெரியல அது வந்தது சாயப்பா தான்ட்டு. கழுத்தில் டை கட்டிக்கிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படி நாய் வளர்க்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. அப்போ நாங்கள் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறவங்க, அப்படி இருக்கிற மக்கள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாய் இந்த மாதிரி நாய் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை,
இதுன்னு எங்களுக்கு புரியல. மறுநாள் காலையில் நாங்கள் ஷீரடி கிளம்பணும். மறுநாள் காலையில் பாபா கிட்ட போயிட்டு அனுமதி கேட்டுக்கிட்டு, பாபா உங்களை நம்பி தான் பாபா நாங்கள் ஷீரடிக்கு, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் கிளம்பியிருக்கேன் பாபா, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னோடனே அங்கே ஒரு பைரவர் எங்கள் மேலே எகிரி எகிரி விளையாடிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு எங்களை பார்த்து வழி அனுப்பி வச்சுது. நாங்கள் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். அங்கே எங்கள் 4 பேருக்கு மத்தியில் ஒரு பைரவர் வந்து ட்ரெயின் ஏற்றுற வரைக்கும் எங்களையே பார்த்துச்சு. சென்ட்ரலில் நாங்கள் இறங்குறோம். ட்ரெயினில் வரும்பொழுது கூட எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகாமலே நீ ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற, குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போகிறோம், இப்போ கூட ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலாம் வான்னு கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன், நான் பாபாவை பார்த்தே தீருவேன். அப்புறம் என்ன செஞ்சேன் சாய்ராம், சென்ட்ரலில் நான் காலை வைக்கிறதுக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்கிறேன் சாய்ராம். கரெக்டாக சென்ட்ரலில் போயிட்டு இறங்கிறோம். இறங்கிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் டிக்கெட் பார்க்குறாரு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு சாய்ராம். பெரிய மிராக்கிள் அது எனக்கு. உடனே என்ன செஞ்சோம், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். உன் நம்பிக்கைக்கு அளவே இல்லைம்மா, உனக்கும் பாபாவுக்கும் உள்ள தொடர்பு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம் சாய்ராம். முறை நாங்கள் ஷீரடி போகிறோம். யாரை அங்கே எப்படி ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது. பாபாவை நம்பி நாங்கள் பிளைண்டாக போகிறோம். அவங்க ஒரு தமிழ் ஃபேமிலி, எங்களுக்கு பழக்கமானாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஷீரடிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இறங்கி பாபாவுடைய தரிசனம், திரும்ப ட்ரெயின் ஏற்றி விடுற வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க சாய்ராம். இது உண்மையாலுமே முழுக்க 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 சாயப்பா செஞ்ச அதிசயம் மட்டும்தான் சாய்ராம். எனக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் சாய்ராம், எனக்கு கூட பிறந்தவங்க எல்லாமே சகோதரிகள், சகோதரன் கிடையாது, அண்ணனோ தம்பியோ எனக்கு கிடையாது. ஆனால் ஷீரடிக்கு போகும்பொழுது பாபா கிட்ட அவருடைய படத்துக்கு நேராக நின்று ஒன்று தான் கேட்டேன், பாபா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருன்னா இருந்தா, எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம்னு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க வீட்டில் போய் நான் சந்தோஷமாக தங்கி இருப்பேன்ல பாபா, எனக்கு அந்த பாக்கியத்தையும் நீங்கள் கொடுக்கலையே பாபா அப்படின்னு ஒரு பாபாக்கிட்ட ஒரு வருத்தம் எனக்கு. சரி பரவாயில்ல, நமக்கு இப்பிறவியில் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் செய்கிறேன். நான் முதல்ல ஷீரடிக்கு போனேன். அங்கே போயிட்டு பாபா தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலை ட்ரெயினில் ஷீரடியில் உக்காந்துருக்கோம். எங்களுக்கு எதிர்க்க காஞ்சிபுரத்துலேருந்து வரக்கூடிய போலீஸ்கார் ஃபேமிலி, அவங்களும் முதல்ல ஷீரடிக்கு வந்திருக்காங்க. அவங்களும் எதிர்க்க உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு, எனக்கும் ஒரு பையன் பொண்ணு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும். அவருக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும்னாரு. அது ஹிந்தியில் பார்கிங் பண்ணி எனக்கு வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டை கேட்டார். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சார், ஹிந்தியில் பார்கிங் பண்ணி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாரு. அப்போ நான் பாபாவை பற்றி பேச அவரு பேச கடைசியில் அவர் ஒரு வார்த்தை டக்குன்னு என்னை கேட்டார் சாய்ராம், அம்மா உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டார். எனக்கு இல்லை, கூட பிறந்தவங்க அக்கா தங்கை தான், அண்ணன் தம்பி கிடையாதுன்னு. இந்த ஷீரடி மண்ணில் உன்னை நான் என் தங்கையாக நான் தத்து எடுத்துக்கிறேம்மா. நான் அழுகைக்கு அளவே இல்லை சாய்ராம், இங்கேயே நான் தத்து எடுத்துக்கிறேம்மா, இன்னையிலேருந்து நீ என் தங்கச்சினார். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாபாவுடைய வாக்கு நிறைவேற்றிட்டார். நம்ம யதார்த்தமாக கேட்டோம், ஆனால் அவர் உண்மையாகவே நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு ட்ரெயின் புறப்பட்டுருச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். சனிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்க, அம்மா இன்றைக்கி சாட்டர்டே தானம்மா, நீங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வரலாமே, காஞ்சிபுரம் வரலாமே, காஞ்சி காமாட்சி இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வரலாமன்னார். இப்போ தான் ட்ரெயினில் அறிமுகமாச்சு. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சேன், ஆனால் விளையாட்டுக்கெல்லாம் இல்லை சாய்ராம், அவர் உண்மையாகவே தத்தெடுத்திருக்கார் போல் என்ன. நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கூப்பிட்றாருங்கண்ணா. அவரை உடனே கிளம்பி வேலைக்கு அன்றைக்கே போக வேண்டியதாயிடுச்சு. அவர் கிளம்பிட்டார் பெங்களூருக்கு. நான் அன்றைக்கி சாயந்தரம் 5 ஆச்சு 6 ஆச்சு. அவர் சொல்கிறார், வாங்க உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருப்போம், கிளம்பி வாங்கினார். நான் உடனே அப்பா கிட்ட உத்தரவு கேட்க போனேன். அப்பாவுடைய உத்தரவு இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டேன் சாய்ராம். நான் அப்பா கிட்ட போயிட்டு எல்லாருமே சொன்னாங்க, என்ன முதல்ல போலீஸ்கார ஃபேமிலி குடும்பம் பழக்கமாயிருக்குன்னு சொல்கிற, அவங்க கூப்பிட்டதுமே பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போகாத வேண்டான்னு.
நான் மற்றவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் சாய்ராம், எப்போவுமே கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கேட்க மாட்டேன். நான் கேட்குறது பாபாவை மட்டும்தான் கேட்பேன். நேராக போனேன் சாயந்தரம் ஆரத்திக்கு, 6 மணி ஆரத்திக்கு. அப்பா, என்னை உன் ஷீரடி மண்ணில் தத்து எடுத்தவர் நீங்கள் தான், அவங்கெல்லாம் மற்றவங்க கிடையாது. மற்றவங்க சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன். என்னை போன்னு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்பா அப்படின்னு ஆரத்தி முடிஞ்சு வெளியில் வந்து அப்பா அப்படி திரும்பி பார்க்குறேன். குருஜி ஒரு போர்டு கொண்டு வந்து வைக்கிறார், வெள்ளை போர்டில் வார்த்தை எழுதி, நீ புறப்பட்டு போ, உனக்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்திருப்பேன். அப்படியே அந்த உத்தரவு படித்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆனந்தம், கண்ணீர். 7:30 மணிக்கு இங்கேருந்து பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் போகிறேன் சாய்ராம். எனக்காக அந்த பஸ் ஸ்டாண்டில், பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் அவங்க பையன் காத்துட்ருக்காரு. ஆண்டி, உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், நீங்கள் புதுசாக வரீங்கல்லேன்னு வாங்கன்னு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சரியான விருந்து சாய்ராம். அங்கே ஒரு 4-5 நாள் தங்கி இருந்து நல்லா விருந்து சாப்பிட்டு அங்கே இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்களோட குடும்பத்தோட நட்போடு இப்போது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கு வேண்டியது அனைத்தும் அவர் செஞ்சிட்ருக்கார். அவங்க வீட்டில் எத்தனை நாள் வேணால் நான் போய் தங்கலாம். பாபா எனக்கு செஞ்ச பெரிய மிராக்கிள்ஸ் ஆயிரம். முதல்ல ஷீரடிக்கு போகும் பொழுது வரத்தோடு நான் வந்தேன். நான் என்ன கேட்டனோ அதை என் கையில் கொடுத்து அனுப்பிச்சார். அதிலிருந்து எதை கேட்கணும்னு நினச்சாலும் நான் அப்பாவை தான் முதல்ல கேட்பேன், மற்றவங்கள தான் அப்புறமா தான் கேட்பேன வழியே. நான் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு எல்லாமே எங்கள் சாயப்பா தான். அவர் செய்கிற அதிசயம் இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது சாய்ராம், மனுஷனுங்களால் முடியவே முடியாது. நீங்கள் அப்பாவை இறுக பிடிச்சிக்குங்க. எனக்கு செஞ்ச மாதிரி அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கணும். நிறைய அனுபவங்கள் இருக்குது சாய்ராம் என் வாழ்க்கையில். ஒன்று ஒன்றா வீடியோவாக ஆடியோவாக போடுறேன், கேளுங்க சாய்ராம். நீங்களும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் பேசக்கூடிய மகான். ஏன் தெரியுங்களா அதை சொல்கிறேன்? நான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது டெய்லி 3 வேளை எனக்கு சாப்பாடு எப்படியோ அப்படி எனக்கு சாயப்பா. முடிஞ்ச அளவுக்கு 3 வேளை ஆரத்திக்கு நான் போவேன். அப்போது ஒரு நாள் நான் செஞ்சேன், ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சி. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது டைம் ஆகிடுச்சி. உடனே வேகமாக காலையில் போயிட்டு 10:30 ஆகிடுச்சி அங்கேயே. அப்பாவை பார்த்துட்டு, அப்பா குட் மார்னிங்கப்பா, நான் ஆஃபீஸ் போகிறேன், என் கூட நீங்கள் துணைக்கு வாங்கப்பா அப்படின்னு கடகடன்னு அவர் ஒரு சுற்றிட்டு வெளியில் வரேன். அப்போது நெல் அப்படின்ற ஒரு குரல் எனக்கு மட்டும்தான் சாய்ராம் கேட்கும். நிறைய பேர் உக்காந்துட்டுருக்காங்க. நான் திரும்பியே பார்க்கல. அப்பா லேட் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் நிற்க சொல்கிறீங்களே. வந்தேன், என்னை ஒரு சுற்றினேன், வேகமாக போகிறேன். இங்கே வா, வந்து உட்காரு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னாரு. அப்பா லேட் ஆகிடுச்சுப்பா, என் முதலாளி வந்துடுவாருப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உட்காருனார். வந்து உக்காஞ்ச சாய்ராம். என்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூட சொல்லுவார். நான் கண்ணை மூடினார், கண்ணை மூடிட்டேன். டெய்லி வந்து என்னை பார்க்குற, என்னை சுற்றி என்ன இருக்குது கவனிச்சியா அப்படின்னு கேட்டார். சுற்றி என்ன இருக்குன்னு யோசித்து பார்க்குறேன். தெரியலையாப்பா. நல்லா யோசிச்சுப்பார். தெரியலையாப்பா. அப்படியா, என் காலுக்கு கீழே பாருனார். அப்போது ஒரு வார்த்தை, ஆமாப்பா, இஃப் யூ லுக் டு மீ ஐ வில் லுக் டு யூ. அனுதினமும் நீ வந்து என்னை பார்த்தா நான் உன்னை பார்ப்பேன். அப்போது என்னுடைய வலது கை பக்கம் பாருனார். காலு கீழே பார்க்க சொன்னார். அப்போ இந்த மந்திரம். அடுத்தது காலுக்கு முட்டிக்கிட்ட பார்க்க சொன்னார். என்னென்ன ஒய் ஃபியர் வென் ஐ ஆம் ஹியர், ஏன் கவலைப்படுறேன், நான் இங்கே இருக்கிறேன். முதல்ல பாதத்துக்கிட்ட, அப்புறம் முட்டிக்கிட்ட, அப்புறம் வலது கை பக்கம். அப்போது பொறுமையோடு இரு. இடது கை பக்கம் நம்பிக்கையோடு இரு. தலைக்கு மேலே ராஜாதி ராஜா யோகி ராஜா பரபிரம்ம ஸ்ரீ சச்சினானந்த சத்குரு மகாராஜ். அதாவது நீ அனுதினமும் என்னை பார்க்க வரும் பொழுது நான் உன்னை பார்ப்பேன். நீ கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கிறேன். பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ இந்த மகாராஜானுடைய மகள். பாருங்கள், நம்ம யாருடைய மகள்னு சொல்கிறாரு சாயப்பா? மகாராஜாவுடைய மகள். அப்போது இந்த 5 மந்திரம் என்னை சுற்றி இருக்குது. இதை உன்னுடைய அணிகலனான்னு போட்டுக்கோ. இப்போ இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா,
இதை நான் சொன்னேன்னுட்டு எழுந்து நின்று சொல்லு, பயப்படாமல் சொல்லுனார் அந்த கோயிலில். நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க அப்பா கிட்ட 5 மந்திரம் இருக்கான், இதை நீங்களும் கற்றுக்குங்க, எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. உடனே அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிறவர் எனக்கு 100 ரூபா கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். அப்பா உன்கிட்ட சொன்னதை நீயே வச்சிக்காம எல்லாருக்கும் சொன்னல்லம்மா, அதுக்காக தான் இந்த பரிசு 100 ரூபா என் கையில் கொடுத்தார். நான் வேகமாக ஆஃபீஸ் போன பொண்ணை வான்னு கூப்பிட்டு 5 மந்திரத்தை சொல்ல வச்சு, அதை அடுத்தவங்களுக்கும் சொல்ல வச்சு, என் கையில் 100 ரூபா கொடுத்து என் அப்பா வழி அனுப்பி வச்சார் ஆஃபீஸ்க்கு. அப்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் சாயிரம். உங்ககிட்டேயும் பாபா பேசணும், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றணும், இந்த கலியுகத்தில் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் அவர் முன்னே நின்று தீர்த்து வைக்கணும். எப்படி என் கூட ட்ராவல் பண்ணுறாரோ உங்கள் கூடயும் ட்ராவல் பண்ணணும்னு நான் பாபா கிட்ட, ஞானவழி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.